நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் விவாதத்துக்கு அப்புறம் வக்ஃப் பில்ல அமல்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிற வக்ஃப் பில்லை ஆதரித்து 288 எம்பிக்களும் அதை எதிர்த்து 232 எம்பிக்கள் குரல் வாக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதில் மெஜாரிட்டி வந்து புது வக்ஃப் பில் வேணும்னு சொன்னதுனால அதை அமல்படுத்திட்டாங்க. இது நைட்டு 12 மணி போல மிட் நைட்டில் அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வக்ஃப் பில்னா என்னன்றது டீட்டெயிலாகவும் அது என்னென்ன சட்டத்தை எப்பப்போ மாற்றினாங்கன்றதும் பார்க்க போகிறோம். இந்தியாவிலேயே 3வது அதிகபட்ச நிலம் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் போர்டு தான்றாங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே, 2வது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி இவங்களாம் சேர்த்து 2வது இடத்துலையும் 3வது அதிகமாக யார் நிலம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் போர்டு தான் அதிகமாக நிலம் வச்சுருக்காங்க. வக்ஃப் போர்டுன்றது வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருப்பாங்க. அது கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ஸ்டேட்ஸில் இருக்க ஒரு மெஜாரிட்டியான எம்எல்ஏவோ எம்பியோ இல்லை பார் கவுன்சில் இருக்க மெம்பரோ இல்லைனா அதை பற்றி படித்தவங்க எஜுகேஷன் ரொம்ப எஜுகேட்டடாக இருக்கவங்க தான் இதில் மெம்பராக இருந்து அதில் ஹை பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டு கீழே இந்த ரிப்போர்ட் படி அசையா சொத்துக்கள் வந்து 8,70,000 அசையும் சொத்துக்கள் வந்து 16,173 அசையும் சொத்துக்கள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்டேட்ஸ்னு பாத்தீங்கன்னா 3,56,035 வச்சிருக்காங்க எஸ்டேட்ஸ் மட்டும் தனியா. அது இல்லாம 8 லட்சம் ஏக்கர் லேண்டும் வச்சிருக்காங்க இது வக்ஃப் போர்டின் கீழே. ஸோ இதெல்லாம் யார் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து யார் வேணா கொடுக்கலாம். இது முஸ்லீம்ஸும் கொடுக்கலாம், நான் முஸ்லீம்ஸும் கொடுக்கலாம். அதாவது வக்ஃப் போர்டு கீழே அவங்க வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக அதாவது அல்லாவின் பெயரில் அவங்க வந்து கொடுப்பாங்க. இது கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி அவங்க வாங்க முடியாது. இதோட ரூல்ஸ் என்னன்னா நீங்க வந்து அந்த வக்ஃப் போர்டு கீழே ஒரு விஷயத்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கொடுத்தது திருப்பி வாங்க முடியாது. நீங்கள் ப்ராப்பர்ட்டி எதுவாக வேணா இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பொருளாக இருக்கலாம், எதை வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை திருப்பி வாங்க முடியாது. ஸோ இதை வந்து அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் போர்டு கீழே இந்த ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க மசூதி கட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அங்கே தங்குறதுக்கு இடம் கட்டுற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை எது வேணால் அவங்க கட்டிக்கலாம். இது வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு கீழே போயிடும். அவங்க இதை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு ரெவன்யூ வந்துச்சு. அந்த ரெவன்யூ யாருக்கு போகும் பார்த்தீங்கன்னா அதுவுமே அந்த வக்ஃப் போர்டு கீழே தான் போகும். அதுவுமே சேரிட்டபிளாக தான் இருக்கும். ஸோ இதில் அப்பாயின்ட் பண்ணுற மெம்பர்ஸ்லையும் இதில் இருக்க ஒரு சில சட்டத்திட்டங்களில் மாற்றி தான் வக்ஃப் போர்டை இப்போ புதுசாக வந்து அமெண்ட்மெண்ட் பில்லு சொல்லுது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பழசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து முக்கியமான பதவியெல்லாம் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வக்ஃப் போர்டில், அதாவது அந்த ஸ்டேட்டில் இருக்க எம்பிஸோ ஏதாவது ஒரு எம்எல்ஏவோ இல்லை யாராவது பார் கவுன்சிலோ இல்லை அங்கே படித்தவங்க யாராவது எஜுகேஷன் நல்லா எஜுகேஷன் படித்தவங்க யாராவது ஒருத்தவங்க அங்கே வந்து மெம்பராகவோ இல்லை அதுக்கு அந்த வக்ஃப் போர்டோட தலைவராக இருப்பாங்க. இது வந்து ட்ரஸ்ட்டு யார் வேணால் கொடுக்கலாம், முஸ்லீம்ஸும் கொடுக்கலாம், நான் முஸ்லீம்ஸும் கொடுக்கலாம். ஆனால் கொடுத்தாங்கன்னா அது ரிட்டர்ன் வராது. ஸோ இதுதான் பழசு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க முஸ்லீம்ஸ் மெம்பர்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வக்ஃப் போர்டில் இருக்க மெம்பர்ஸை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது யாரும் வெளியே யாருக்கெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அங்கே யாரில் பொறுப்பில் இருக்காங்களோ, யார் மேஜரான பதவியில் இருக்காங்களோ, அங்கே யார் மெம்பராக இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட் வக்ஃப் போர்ட்லையும் 2 ஃபீமேலுக்கும் ஒரு சீட் இருக்குது. மேல் மட்டும் இல்லாமல் 2 ஃபீமேல்ஸும் வச்சுக்கலாம். ஸோ புதுசாக கொண்டு வந்த சட்டத்துலையுமே அதே தான் இருக்குது. 2 ஃபீமேல்ஸும் உள்ளே இருக்கலாம். ஸோ இந்த வக்ஃப் போர்டை பொறுத்தவரைக்கும் அது உள்ளே 2 பிரிவினர் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷியாஸும் இன்னொன்று சுன்னீஸும் சொல்லி 2 பிரிவினர் இருக்காங்க. 2 பிரிவினருமே டொனேட் பண்ணுவாங்க. இதுலேருந்து வர ரெவன்யூமே 7% வந்து அந்த வக்ஃப் போர்டுக்கு தான் போகும். பேலன்ஸ் எல்லாம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக போகும். ஸோ இதில் என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க தான் வந்து செக் பண்ணிப்பாங்க. யாரும் வெளியே இருக்கிறவங்க தான் இந்த என்னென்ன இருக்குன்னு சொல்லி மாற்றம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. இப்போ என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் வக்ஃப் போர்டு இருக்கோ அந்த ஸ்டேட்டோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அதை மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ யாராவது வந்து டொனேட் பண்ணணும்னா அவங்க வந்து இவங்களுடைய மானிட்டரின் பேரில் தான் டொனேட் பண்ண முடியும். யார் டொனேட் பண்ணுறாங்களோ செக்கும் பண்ணுவாங்க. அதை மெயின்டைன் பண்ணுற பதவியில் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் அங்கே வக்ஃப் போர்டில் இருக்க டாப் 3 மெம்பர்ஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் இருக்க சொத்து மதிப்பு எல்லாத்தையுமே. அதில் இருக்க எம்பிக்கு எம்எல்ஏக்கள் எல்லாம் ஹை பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க தான் செக் பண்ணுவாங்க. இப்போது அவங்க இல்லாமல் இந்த பில் என்ன சொல்லுதுன்னா புதுசாக அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருமே செக் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு எதிர்த்தரப்பு என்ன வாதம் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்றவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வேலை செய்கிறவங்க. சப்போஸ் அந்த வக்ஃப் போர்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஆச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே போகக்கூடாது. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்றவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வேலை செய்கிறவங்க. அவங்க என்ன சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ நாங்கள் எப்படி வந்து அவங்கள நம்ப முடியும், எங்கே இதை நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்த்தரப்பு வாதம் வச்சாங்க இந்த பில்லில். இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக அடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் முஸ்லீம்ஸும் சொல்லி கலந்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க புது பில்லில். ஃபஸ்ட்டு யாரும் பார்த்தீங்கன்னா இதில் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த வக்ஃப் போர்டோடைய ஹை பொசிஷனில் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே முஸ்லீம் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் புது பில்லில் பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீம்ஸும் இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வக்ஃப் போர்டுக்கு ஒரு வக்ஃப் போர்டுக்கு ஒரு சிஇஓ இருப்பாங்க. அந்த சிஇஓமே நான் முஸ்லீமாக இருக்கலாம்னு சொல்லி புதுசாக வந்திருக்க பில்லு சொல்லுது. ஸோ இதுக்கு எதிர்த்தரப்பு என்ன வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இஸ்லாம் மதத்துக்கு எதிரான ஒன்று, இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது.
நாங்கள் எப்படி முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து நாங்கள் சிஓ போட முடியும், இது வந்து எதிர்வாதமாக வைக்கிறாங்க ஆப்போசிட்னரும். ஸோ இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து மோர் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் இந்தியாவிலே 3வது அதிகமாக லேண்ட் வச்சுருக்க ஒரு போர்டு. அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி தேவை, யார் கொடுக்குறாங்க, யார் வாங்குறாங்க, என்னென்ன சொத்து ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதுக்கு எங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி தேவை. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் முஸ்லிம்ஸும் உள்ளே இருக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க. இதை வந்து அப்போயும் எதிர்த்துட்டு இருக்காங்க. இது கொண்டு வந்ததுலேருந்து இந்த வக்ஃப் பில் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா 1954 தான் ஒரு ஆக்டா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி முஸ்லிம்ஸும் சொல்லி ஒரு சட்டம் திட்டம் தனியாக வச்சு எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டொனேட் பண்ணிக்கணும்னு சொல்லி அப்போ தான் 1954 இதை ஃபர்ஸ்ட் ஒரு பில்லாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது பாஸும் பண்ணுறாங்க. இது வந்து 1995 அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பவர் தான் இருந்தது. 1995 இன்னும் கொஞ்சம் அதிகமாக பவர் தராங்க. இன்னும் நீங்கள் அதிகமாக லேண்ட் வாங்கிக்கலாம், கண்ட்ரோல் கிடையாதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பவர் சேர்த்து தராங்க. அடுத்தது 2013 பார்லிமெண்ட்டில் இவர் வந்து பவர் வந்து ஃபஸ்ட்டு 95 கொடுத்ததை விட இன்னும் அதிகமாக தராங்க. நீங்கள் வந்து இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருந்ததை விட பவர் அதிகமாகவே தராங்க. டிரான்ஸ்பரன்சி ஓரளவுக்கு இல்லாமல் 1995 இருந்ததை விட 2013 வக்ஃப் போர்டுக்கு அதிகமான பவர் தராங்க. இந்தமாதிரி சொத்து மதிப்பை மெயின்டைன் பண்ணுறதுல என்னென்னா, இது கொடுக்கறதுல வந்து இது இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் எடுக்கலாம், லேண்டாகவும் இருக்கலாம், இல்லை அசையம் சொத்துக்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுவாக வேணால் இருக்கலாம். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. யார் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ இது வேணால் கொடுத்துக்கலாம். அது சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக தான் போகும், அது ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்னுமே பவர் அதிகமாக்கியிருக்காங்க அந்த வக்ஃப் போர்டுக்கு. ஸோ இதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த பில்லை மாற்ற போகணும் எப்போ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2024 அப்போ சொல்கிறாங்க. இந்த இப்போ இருக்க கவர்மெண்ட்டு என்னென்னா வக்ஃப் போர்டில் இருக்க பில்லை நாங்கள் நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதுதான் அதில் சொல்கிறது தான் இதுமாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உள்ளே வரணுன்றதும், அப்போ நான் முஸ்லீம்ஸ்லாம் உள்ளே வரணுன்றதும், அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள்லாம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், யாரை கொடுக்குறாங்களோ அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஆகஸ்ட் மாதம் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் மாதம் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஆகஸ்ட் மாதம் 9 இது வந்து ஜேபிசிக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. ஜேபிசி யாரும் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கவுன்சில். அவங்க தான் செக் பண்ணி சொல்லுவாங்க இவங்க சப்மிட் பண்ண பில் வந்து கரெக்டாக இருக்க, சேஞ்சஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்றதை. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்குமே இவங்க இதுதான் பண்ணியிருக்காங்க. ஜேபிசிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அது 2 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்து வரும், அதில் சேஞ்சஸ் கொண்டு வராங்களா இல்லையான்றது. ஸோ அதுதான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 9 ஜேபிசிக்கு அனுப்பியிருக்காங்க. ஜேபிசியை பார்த்துட்டு இதில் ஒரு சில சேஞ்சஸை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா 6 மாதம் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது வக்ஃப் போர்டுக்கு வந்து நீங்கள் உங்கள் லேண்டை தரதா இருந்தாலோ இல்லை ஒரு பொருளை தரதா இருந்தாலோ நீங்கள் வந்து வக்ஃப் போர்டில் ரிஜிஸ்டர் எப்போ பண்ணணும் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே பண்ணியிருக்கணும். லேண்டை தரதா இருந்தால் நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அது வந்து 6 மாதத்துக்குள்ள அந்த வக்ஃப் போர்டுக்கு பில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டது. பழைய பில்லில். ஆனால் புது பில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, புது பில்லில் இல்லை நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. டைமு நீங்கள் 6 மாதத்தில் பண்ணணும் கிடையாது, நீங்கள் மாற்றதான் எப்போ வேணால் மாற்றிக்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதில் எல்லாத்தையுமே செக் பண்ணணும், மெயின்டைன் பண்ணுறோம், யார் தராங்க யார் தரதில்லைன்னு சொல்லி அவங்க தான் மெயின்டைன் பண்ண சொன்னது இல்லையா. அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இல்லை, யார் வேணால் செக் பண்ணலாம், அவங்களே கூட செக் பண்ணலாம், இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஜேபிசி கவுன்சில் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதை பில்லை திருத்திருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பில்லில் 2 நான் முஸ்லீம்ஸ் வந்து உள்ளே இருக்கலாம். ஒரு ஸ்டேட் வக்ஃப் போர்ட்லையுமே 2 நான் முஸ்லீம்ஸ் உள்ளே இருக்கலான்றது தான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரிஜினல் பில்லில் சொன்னது. இதை ஜேபிசி என்ன மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 நான் முஸ்லீம்ஸ் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸோடைய அந்த ப்ரொபகண்டா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு அந்த முஸ்லீம் கல்ச்சருடைய நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து உள்ளே இருக்க முடியும். அது தெரியலன்னா உள்ளே போக முடியாதுன்னு சொல்லி இந்த 3த்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்ல போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உள்ளே வரதா இருக்கட்டும், இல்லை நான் முஸ்லீம்ஸ் தான் இருக்கணும் சொல்கிறதா இருக்கட்டும், இந்த 3த்தையுமே சேஞ்ச் பண்ணி ஜேபிசி வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை வந்து ஏற்றுக்காமல் பழைய பில்லு வந்து அதை தான் திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஸோ நேற்று சொல்லப்பட்டப்போ அமித்ஷா அவர் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து எதிர்த்தரப்பினர் வந்து நீங்கள் வாய் வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவீங்க, நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு விவாதத்தை வச்சுட்டு இருந்தாங்க. திட்டத்தட்ட இது வந்து 12 மணி டிபேட்டாக போச்சு. 12 மணி டிபேட்டுக்கு அப்புறம் வாக்கெடுப்பு எடுத்து அந்த வாக்கெடுப்பில் தான் 288 ஓட்டுகள் வந்து இந்த வக்ஃப் போர்டுக்கு ஆதரவாகவும் 232 ஓட்டுகள் வந்து இதுக்கு எதிராக விழுந்துச்சு. ஸோ மெஜாரிட்டி வைஸ் 288 வந்து இதுக்கு ஆதரவு விழுந்ததுனால நேற்று நள்ளிரவில் இந்த வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்லை அமல்படுத்திட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பில் என்ன இருக்குமோ அதுபடி தான் செயல்படுவாங்க. வக்ஃப் போர்டுன்றவங்க கேரக்டரிஸ்டிக் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நான் முஸ்லீம்ஸ் வந்து உள்ளே வரலான்றதா இருக்கட்டும், இல்லை பொருளை கொடுக்க வேண்டிய இடத்துல யாரை என்னென்ன தராங்கன்றதை செக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே மானிட்டர் பண்ணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க.